வீட்ல ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்துட்டு போனதுக்கப்புறம், எல்லாருமே பேசுறது யாருன்னா, "நீ தான் டைட்டில் வின்னரா? இல்ல நான் தான் டைட்டில் வின்னரான்னு?" சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு பேசிட்டுருக்காங்க. இப்போதைக்கு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் பணப்பொட்டி வரப்போகுது இல்லையா? ஸோ பணப்பொட்டி யார் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஸோ அங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா, ராணவ் இருக்காரு. ஸோ ராணவ ட்ரிகர் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீ எவ்வளோ எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு செட்டும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா 23 லேக்ஸு, அதுக்கப்புறம் தீபக் 45 லேக்ஸ் எடுத்தா எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவங்களெல்லாம் விட மத்தவங்க யாருன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் 15 லேக்ஸு, சௌந்தர்யா 17 லேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, "சரி நான் ஃபர்ஸ்ட்டு 17 யோசிச்சேன். அதுக்கு மேல வந்தா கூட நான் எடுத்தாலும் ஓகேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்லின் பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு எதுக்கு வேணும்னு கேட்டா, இவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. கல்யாண செலவுக்கு வேணும், இல்ல கார் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஓகேன்னு ராணவ் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, உங்களுக்கெல்லாம் ஓகே நான் 12 லேக்ஸ் வந்தாலும் நான் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட செட் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு அங்க இருக்கவங்களுமே கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. "டேய் நீ 12 லேக்ஸ்ன்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுற. ஸோ இப்ப எல்லாருமே உஷாரா 11 லேக்ஸ் இருக்கும்போது எடுத்துடணுமான்னு?" கேட்குறாங்க. அங்க இருக்க ரயான் கிட்ட இவருமே கேட்டுட்ருக்காரு முத்துக்குமார். "நீ எவ்வளோ எடுப்பேன்னு?" கேட்டதுக்கு, அவரு ஒரு 15 லேக்ஸ் சொன்னதுக்கு, "நீ எடுக்க மாட்டப்பா, நீ ஒரு நல்லவன்னு" சொன்னாரு. அங்க தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவரு காலையிலேருந்து ஏதோ ஒண்ணு விட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ரயான் பொறுத்தவரைக்கும், அவரு அவங்க அக்கா வந்ததுலேருந்து ஒரு மாதிரி தான் இருக்காரு. ஸோ எப்படியாவது வில்லன் மாதிரி தெரியணும்னு சொல்லிட்டு நேத்துக்கு ஒரு பிரச்சனைய இழுத்தாரு. அதே மாதிரி இப்போதைக்கு இந்த பிரச்சனைய பெருசாக்கியிருக்காரு. இவரு என்ன சொல்றார்ன்னா, "நீ அப்ப என்ன வில்லன் நெனச்சுக்கிட்டியா? நீ என்ன நான் எடுத்துருவேன்னு நெனச்சிருக்கியா? ஸோ பணம் எடுத்தா நல்லவன், இல்லன்னா கெட்டவன்னு சொல்லிட்டு நீ எப்படி சொல்லலாம்ன்னு?" சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்குமே முத்துக்குமார் சொல்றாரு, "நான் தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. நான் சொல்றதெல்லாம் தப்பு தான். நான் ஏதாச்சும் தெரிஞ்சு சொன்னேன்னா தப்பா நெனச்சுக்காதன்னு" சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்குறாரு. ஆனா, அதுக்கெல்லாம் வந்துட்டு ரயான் ஒரு மாதிரி தான் இவருமே பார்க்குறாரு. ஸோ இவர் பொறுத்தவரைக்கும், இவர் அந்த பணப்பெட்டியில எடுக்க மாட்டேன்றது தெரியும். மஞ்சரிக்கும், ஜாக்லினுக்கும் வந்துட்டு போனவங்கள பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. மஞ்சரிக்கு முக்கியமா அவரோட பார்ட்னர் வரலையாம். அத பத்தி கவலையா பேசிட்டு இருக்காங்க. ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கெல்லாம் ஓகே தான். நேத்துக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு போனாங்க. ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஆனா, அதெல்லாம் எனக்கு வந்துட்டு இஷ்டமே இல்லன்னு தான் சொல்லணும். அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்கள திரும்பி எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ஸோ இனிமேல் வரப்போற 2 வாரம் எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, உங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா, உங்களுக்கு வரவங்க யார நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, அவங்க வரல. ஸோ, அதனால நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி நீங்க விளையாட மாட்டீங்க. உங்களோட டாஸ்க்க கரெக்ட்டா விளையாடிட்டு நீங்க போயிட்டே இருப்பீங்க." மறுபடியும் ரயானுக்கு அவரோட மோட்ல போயிடுறாரு. அவரு போனதும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, "உங்களுக்கெல்லாம் ஓகே ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸா முடிஞ்சு போச்சு. எங்க வீட்ல வந்தவங்க எங்களுக்கு எதுவுமே சொல்லல. எதுவுமே எனக்கு பாசிட்டிவா சொல்லலன்னு" சொல்லிட்டுருக்காரு. சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் அவருக்கு விஷ்ணு வந்தாரு, அவங்க ஃபேமிலியும் வந்தாரு. எல்லாமே லவ்வபிள் மொமெண்ட்ஸா இருந்தது. எனக்கு மட்டும் சரியா முடியல. நான் எதிர்பார்த்தவங்க யாரும் வரல. எனக்கு யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்து அவங்க பாசிட்டிவா சொல்லியிருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ப்ரப்போசல் பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டா முடிஞ்சது தான் சொல்லணும். விஷ்ணு பொறுத்தவரைக்கும் வெளியில பேசி வச்சுட்டு வந்தாங்களா, பேசி வைக்காம வந்தாங்களான்னு தெரியல. ஆனா, இந்த மூமெண்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு ஹைலைட்டான மூமெண்ட்டா தான் முடிஞ்சு போச்சு. ஸோ, இவங்களோட கிராஃப்மே ஏற தான் செய்யும். அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காதது அர்ச்சனா, அதுக்கப்புறம் அருணுமே எப்படி தான் இருக்க போதுன்னு நெனச்சிருந்தவங்களுக்கு, அர்ச்சனா பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவா சொல்லி எல்லாருக்கும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருமே டிக்ளேர் பண்ணியும் முடிச்சுட்டாங்க. இவங்களோட கல்யாணம் சீக்கிரத்த எதிர்பார்க்கலாம். ஆனா, ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஓரவஞ்சன மாதிரி தான் இருந்தது. இவங்க 2 பேருக்கும் மத்த அனுப்பிச்சவங்க, மத்தவங்களுக்கெல்லாம் யாருக்குமே அனுப்பல இல்லையா? ஸோ பவித்ராக்கும் அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க. ஆனா மத்தவங்களுக்கெல்லாம் சரியா இல்லன்றது தான் எல்லாருக்குமே ஒரு கேள்வி. இப்ப இருக்கிற உள்ள இருக்கவங்களுக்கு இந்த பணப்பெட்டி எடுத்தா, அது நிஜமாவே அது வேல்யூ ஆடும் ஆகும். அவங்களுமே டிசர்விங்ன்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்பந்தமான லைவ் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே!